ஆமா. இப்ப 2010க்கு அப்புறம் யாரையும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுனால தானே ஆமா, அவரு எழுத மாட்டேன் அப்படின்னு ஆமா. எழுதிட்டாரு. அது இப்ப எழுதி எனக்கு என்ன பயம்னா, தலைவன் செகண்ட் பாகத்த விட்டாருன்னா, அங்க தான் மெயின் கன்டென்ட்டே இருக்கு. 2ம் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஹாஃபும், செகண்ட் ஹாஃபும் ஈக்குவல் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன் 2010ன்னு சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? 2010 இல்லையே. ஏன்னு சொன்னாதானே தெரியும். 2010க்கு அப்புறம் தாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹாஸ்பிடல் போயிட்டு இல்ல வந்தாரு. அது இந்த 13 தானே ஓகே. 13 14ன்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. 2012ல நடந்தது. அது 2010க்கு அப்புறம் தானே. இல்ல இல்ல 12 இல்ல கபிலன் ப்ரோ. ஏன்னா 12 வந்து அவரு இதுல அப்ப 2011 சார் வந்து ரொம்ப பேசுவாரு. அப்ப அதான் 2011 அது வந்து 13 14 அந்த டைம் தான் வந்தது. சரி. அதுதான் நான் சொல்றேன். 2010க்கு அப்புறம் தானே நடந்தது எல்லாமே. ஆமா அதான் ஆமா ஆமா. அதான் செகண்ட் சாப்டர்ன்னு சொல்லி போட்டாரு. 2ஆம் பாகம்னு. 2010 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. எந்திரன் எந்திரன் வந்ததா? எந்திரன் தானே? எந்திரன் வந்து உங்களுக்கு 2011 தானே. 2011 தான் எந்திரன் இருந்தது. ஓ ஆமா, அவரு 2010 வரைக்கும் வைக்கிறாரு அவரு. 1975 டு 2010. அப்புறம் இங்கே எனக்கு அதான் புரியல. பார்ப்போம். புக் ரிலீஸ் அன்னைக்கு தெரிஞ்சிரும் எல்லாமே. ஆனா ஒண்ணு சரியான டிமாண்ட்ல வரப்போகுது அசோக் சார். புக்கு தலைவன் புக்கு சேல்ஸ்லயே நம்பர் 1 தான் வரப்போற போல. இது வரைக்கும் இல்ல அதிகமான இவன் ஏதாவது கேரியர் போடுவான். இல்ல அசோக் சார். டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் பேப்பர் இருக்கு இல்லையா, புக்கு டிஜிட்டல் புக்கு. ஆமா. அதுலயும் நான் பந்தயக்கிட்டே சொல்றேன். இது வரைக்கும் இந்தியால ஒருத்தரோட ஆட்டோபயோகிராஃபி இது வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் பண்ற அளவுக்கு பிரைஸ் பண்ணிருக்குன்னா என் தலைவன் புக்கு தான் வரும். எழுதி வச்சுக்க, ஓப்பன் சேலஞ்ச். இந்தியால இப்படி ஒரு புக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆனதே இருக்கக்கூடாது. டிஜிட்டலும் சரி இல்ல இதுவும் சரி, நீங்க வேணா பாருங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, தலைவன் அங்கேயும் செக் வச்சிருப்பாப்ல. இந்த புக்குக்கு சேல்ஸ் ஆகிற பணம் யாருக்கு போய் சேரும் அசோக் சார், உங்களுக்கு புரியுதா? அந்த ஃபவுண்டேஷனுக்கு போட்டுருவாரோ? எனக்கு அதான் தெரியல. ப்ரோ அந்த ஃபவுண்டேஷனு எவ்வளவு பேர் இங்க நிறைய பேர் ட்விட்டர்ல இல்ல. ம் நம்ம மன்ற ஆளுங்கெல்லாம் இங்க நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் போட்டதில்லை. ட்விட்டர்ல கிடையாது அவங்கெல்லாம். ம் சொல்றேன். ஏன்னா இப்போ இப்போ நம்ம இவரு சோழிங்கர் ரவி போடுறாரு, கும்பகோணம் மன்றத்துல இருக்கவங்க போடுறாங்க, ம் திருவள்ளுவர் மன்றம் அப்படின்ட்டு ஒரு ஒரு 5-6 மாவட்டம் தான் போடுறாங்க. ம் பட் அது ம் வந்து பரவலா வந்து எல்லா மன்றத்திலயும் இருக்கிறவங்களோட ஃபேமிலிக்கும் இது பண்றாங்க. ம் ம் அவங்கெல்லாம் வந்து இது பண்றது இல்ல. என்ன பண்றாங்க அப்படின்ட்டு தலைவர் நம்ம ஆளு சொல்லிக்கிறது கிடையாது. இந்த திருட்டு பையன் மாதிரி நாம இதை செஞ்சா அதை செஞ்சோன்ட்டு சத்தமே பண்றது கிடையாது. அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தைய அவங்க லதா அம்மா கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தையோட அம்மா ஏதோ ஒன்று ஒரு சமீபத்தில் நடந்து நம்ம கூட வீடியோ கூட போட்டிருந்தோம், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லதாம்மா ஷேர் பண்ணியிருந்தேன். லதாம்மா வந்து பேட்டி கொடுத்து இன்டர்வியூக்கெலாம் இந்த குழந்தை முதல்ல ரொம்ப உடம்பு சத்து இல்லாமல் உடம்பு அந்த பையன் குட்டி பையன் ரொம்ப உடம்புல சத்தே இல்லாமல் இருந்தான், ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தான். அவனுக்கு நல்ல சாப்பாடு உணவுலாம் கொடுத்து அப்புறம் வேலை கொடுத்து அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணி அப்புறம் அது மொத்தமாக ஃபவுண்டேஷன் தத்து எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக அவனுடைய செலவு மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப தேடி பிடிச்சி எடுத்து பண்றாங்க அசோக் சார். இல்ல வெளியில நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அப்புறம். இல்ல, நான் நம்ம ஃபாலோ ஆள் பண்ணி தவிர்த்து வச்சிருக்கிறேன். நம்ம ஆர்எம்எம் சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க நீங்க, ரஜினி மக்கள் மன்றம் ஆர்எம்எம் சொல்லிட்டு. ஆமா 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 இருக்கு. அவரு தான் எப்பயாச்சும் நான் அவர் கமெண்ட்ல போய் சொன்னேன், சார் கொஞ்சம் அடிக்கடி ஆக்டிவா இருங்க, ஆக்டிவா இருந்து கொஞ்சம் இந்த விஷயங்களை அதிகமா ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எடுத்து நாங்க வெளில எக்ஸ்போஸ் பண்ணி வெளில எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்டா. பதில் எதுவுமே சொல்லல. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு அவங்க போட்டு போடுறாங்க. போடுற அன்னைக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்குது, இது மாதிரி செய்யறாங்க போறாங்க. அன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது சொல்லிட்டு இன்னைக்கு சோழிங்கர் ரவி போட்டார் பாத்தீங்களா? ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் வெளில இங்க மற்ற தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும் போதுதான் போய் சேரும். ஆனா அது நம்ம நம்ம செய்யறதுக்கான நோக்கம் என்னன்னா, தலைவரும் உதவி செய்யறாரு பாத்துக்க அப்படின்னு நம்ம சொல்றதா செய்யறோம். ஆனா நாளை பின்ன எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ரஜினி என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரு நாளைக்கு எவனும் நம்மளுக்கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ரஜினி என்ன செஞ்சாருன்னு கேட்கறதுக்கெல்லாம் இங்க எவனுக்கும் இது கிடையாது. இங்க நம்மால் மட்டும் இல்ல, எவ்வளோ
நடிகர்கள் அவங்க பண்றாங்க. அதெல்லாம் யாரும் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. எவன் ஒருத்தன் அது தம்பட்டம் அடிச்சு அதை வச்சு எதாவது ஆதாயம் தேடுறானா அவன் 1 நம்பர் டுபாக்கூர் தான் இருப்பான். யாருன்னே தெரியல, ஒரு ஐடிக்கு மைக் கொடுத்துருக்கிறேன். யோகேஷ், யோகேஷ் இருக்கீங்களா? இருக்காப்ல. யோகேஷ், கேன் யூ ஹியர் மீ? ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது யோகேஷ். ப்ரோ ஒரு சின்ன டவுட், அதுக்கு தாங்க ப்ரோ. நான் இது வரைக்கும் மைக் கேட்டது இல்லை, லிசனராக தான் இருந்திருக்கேன். சரி ப்ரோ, இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து இது மாதிரி ஆதார் அர்ஜுனனை வந்து இது மாதிரி லாட்ரின்னு சொன்னீங்களே, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ப்ரோ? ஒரு கேரளால அவருடைய மாமனார் வந்து கேரளால லாட்ரி பிசினஸ் பண்றாங்க. சரிங்க. அந்த லாட்ரி பிஸ்னஸ்ல வந்து அவங்க ஒரு பிஸ்னஸா அங்க கேரளால அவங்க பண்றாங்க. அவரு அங்க இவர் பொண்ணு எடுத்திருக்கிறாரு அவங்க ஃபேமிலியில. சரி சரிங்க ப்ரோ. ஸோ அதனால வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிர்வாகம்லாம் இவரும் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் பையனும் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு, இவங்களும் இருக்கு. ஸோ இவர் இங்கே தமிழ்நாட்டில் இவர் இங்கே வந்து அரசியல், இங்கே அதுக்கு முன்னாடி திமுக கூட இருந்தார், அப்புறம் விடுதலை சிறுத்தை கூட இருந்தார், இப்போ டிவிகே கூட இருக்கிறாரு. ஸோ விடுதலை சிறுத்தை கிட்ட வந்து பொதுச் செயலராகவே உள்ள கட்சியில் ஜாயின் பண்ணும்போதே பொதுச் செயலர் பதவி ஜாயின் பண்ணும்போதே கொடுத்துட்டாங்க. அதுக்கு நன்கொடையா பணம் கொடுத்தாரு. அது போட்டோ கொண்டு இருக்கு, செய்திகள்லாம் இருக்கு. ஓகே ப்ரோ, நான் ஏதோ ஸ்கேம் பண்ணலாம் அதான் நீங்க. இவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் எப்படி இருக்கும்? ஓகே, லாட்டரி மார்டின். யோகேஷ் கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. அதான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருக்கு கோடிக்கணக்கில் எப்படி சொத்து இருக்கும்? கபிலன் ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்படியே போயிட்டு வரேன். குட் நைட். ஓகேடா, ஓகே. சொல்லுங்க யோகேஷ். அதான் ப்ரோ, தெரியல எனக்கு சரியா. அதான் ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல லாட்ரி தடை செய்யப்பட்டது தெரியும் இல்லையா? ஆமா ப்ரோ. ஸோ கேரளாவில் லாட்ரிலாம் தடை கிடையாது, அங்கே தெருக்கு லாட்ரி கடை இருக்கு. ஸோ அவர் அங்கே லாட்ரி பிஸ்னஸில் இருந்தார். சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலியே வந்து இவர் அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லும் போது எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சைட்லேருந்து அவங்க தரப்பு சைட்லேருந்து அறிவிப்பு வந்துச்சு. ஸோ அதனால தான் லாட்ரி, அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை இங்கே அரசியலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே வந்து அவர் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சொல்கிறது, இந்த பக்கம் ஒன்று பண்ணுறது, இந்த கட்சியில் போய் ஒன்று சொல்கிறது, அப்புறம் இந்த கட்சியிலேருந்து வெளில வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணி, அதனால தான் எல்லாரும் லாட்ரின்னு கிண்டல் அடிப்பாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதானா? அவ்வளோதான் ப்ரோ. இது ஒரு டவுட் இருந்துச்சு, சரி அதான் கேட்கலாம். அக்செப்ட் பண்ணீங்களான்னு தெரியல, அதான் சரி ரெக்வஸ்ட் கொடுத்து பார்க்கலாம்னு. அப்படிலாம் கிடையாது, நான் எல்லாருக்கும் மைக் கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கூப்பிட்டு வரீங்களா எனக்காக? ப்ரோ சேர்றது இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஆளுங்க ப்ரோ. நாளைக்கு ஏதாவது விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸில் போய் மைக்கை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேனே சொல்றீங்களா? இல்லை ப்ரோ, நான் கேட்கவே மாட்டேன் ப்ரோ. உங்க ஸ்பேஸ்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் பேசுறது, அதனால அந்த சைடே போக மாட்டேன் நான். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இது நீங்க கூகுள்ல தட்டினாலே இல்ல நீங்க வந்து யூடியூப்ல தட்டினாலே வந்துருமே. சொல்லுங்க சார். போல இது எது? இல்ல இவர் கொஞ்சம் பாசிட்டிவான ஆள் போல இருக்குது. அவாய்ட் நெகட்டிவிட்டின்னு அந்த கேட்டகரி போல. அப்படி பார்த்தா நம்ம ஸ்பேஸ்க்கே வந்திருக்க முடியாது. இல்ல இது வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்திருப்பாரு நம்ம. அதாவது யோகேஷ் அவர் வந்து அங்க ஒன் ஆஃப் மருமகனா இருக்கிறதுனால அவர் இங்க திமுக வந்து 2021 தேர்தலில் பரப்புரை பண்றதுக்கு இவரும் என்ன சொல்றது, பிகே என்ற ஒருத்தர் வடநாட்டுல இருந்து பிரசாந்த் கிஷோர் என்றவரை உள்ள கூட்டுரு வந்து இவர் தான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஓகேவா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தை கட்சியில போய் சேர்ந்து பொதுச்செயலர் சேரும் போதே பொதுச்செயலர் பதவி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு 1.25 கோடியோ 3.25 கோடியோ ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ்ல தான் படித்தேன் நான். சரிங்களா? நிதி கட்சிக்கு நிதி. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல ஏன் ஒரு திமுக இந்த பக்கம் விடுதலை சிறுத்தை சேர்ந்தாரு அப்படின்னா அதுக்கு நடுவுல ரைடு நடந்தது அவர் வீட்டுல. இடி ரைடு நடந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து அங்க இடி ரைடு நடந்தது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளில வந்து டிவிக்கில ஜாயின் பண்ணார். பேசிக்கலி ஹி இஸ் ஏ பேஸ்கெட் பால் பிளேயர், ஒலிம்பிக் மெடலிஸ்ட்.
ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அங்க பேஸ்கெட் பால் சங்கம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதுல ஒரு அந்த மாதிரி இதுல ஒரு ஏதோ ஒரு உறுப்பினராவோ ஏதோ ஒரு தலைவராவோ இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அப்படிதான் இருந்தார். பொது சோசியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சில இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் படிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்தப்பலாம் ஆதவ அர்ஜுனா திமுக இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா யாருக்கும் தெரியாது பெருசா. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் டிவிக்குள்ள வரும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதான் ப்ரோ இன்னைக்கு அந்த ஒரு புக் லான்ச் பண்ணாங்களா அப்பதான் ப்ரோ தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். தெரியாது. அதாவது இங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலான தலைவர்கள் இங்க தெரியாம போனதுக்கு காரணமே வெகுஜன மக்களுக்கு போய் சேராதனாலதான். அதை ப்ரமோஷன் பண்ற விதத்துல பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் போய் சேருவீங்க. அதனாலதான் இப்ப நீங்க உங்களுக்கு அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கா அப்படின்னா அது காரணம் விஜய் மூலமா தான். அதான் ப்ரோ நான் காலேஜ் 2017 அஜித் ஃபேன் ப்ரோ நாங்க. அப்பவே வந்து இவங்க இந்த பிகைன் உட்ஸ்ல எல்லாம் கூப்பிட்டு இந்த பிஆர் ஒர்க் அப்பவே பண்ணுவான் விஜய். பட் அது யாருமே அவ்வளவா பேச மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த சினிமா அது மேலேயே இன்ட்ரெஸ்டே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள ஃபேக்கா ப்ரொபகண்டா பண்ணி இது மாதிரி ஃபேக்கா வந்து பெரியாள் மாதிரி காட்டுறாங்க விஜய். பாத்தீங்களா ஒரு 5-6 இயர்ஸ். ஆமா ஆமா. அதுதான் ப்ரோ. அதனாலே ஃபுல்லாவே ஒரு ஹேட்ரட் மாதிரி ஆயிடுச்சுங்க ப்ரோ. லைக் வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி லைக் இத்தனை % ஓட்டு இருக்கு எல்லாம் சொல்றாங்க. இத்தனை கோடி 300 கோடி 350 கோடி எல்லாம் சொல்றாங்க. அது அப்பத்துல இருந்தே ஒரு வெறுப்பு மாதிரியே ஆயிடுச்சுங்க ப்ரோ. ஆமா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட்டை உங்க தட்டுல கொண்டு வந்து வச்சா உங்களுக்கு இரிட்டேட் ஆகுமாகாதா? ஆமா ப்ரோ. அந்த மாதிரிதான் விஜய். உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியோ டிவிலயோ இல்ல சோசியல் மீடியாலயோ இல்ல போன்லயோ வந்துகிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். இது வெறுப்பை தான் உருவாக்கும் இல்லைங்களா? பிடிக்கலன்ட்டு இல்லைங்க ப்ரோ. லைக் நமக்கு ஒரு விஷயம் வந்து பொய்ன்னு தெரியுது. தெரிஞ்சுமே நம்மள வந்து முட்டாளாக்கணும்னு சில பேர் ஏமாந்து முட்டாள் ஆகுறாங்க. பட் நமக்கு தெரியுது இது வந்து பொய் தான் சொல்றாங்க, இப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமா, இது நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஆக்சுவலி இது ஆரம்பத்திலே நம்ம இந்த கேள்வி கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு விஜய் வளர்ந்துருக்க முடியாது. இந்த 2017 அப்புறம் தாங்க ப்ரோ ரொம்ப. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆளாவே விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லவே பயப்படுவாங்க. இப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த சோசியல் மீடியாலாம் வந்து யூசேஜ் அதிகமாக லைக் அவங்க வந்து இல்லாத ஒரு ஃபேக்கா வந்து நமக்கு தெரியும். ரியாலிட்டி வேற. இப்பவுமே உங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரஜினிக்கு தான் அதிகம் இங்க. அப்படி இருக்கையில வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு அவங்களே வந்து நமக்கு இது பொய்ன்னு தெரியுது. இப்போ வந்து துணி வாரிசு ரிலீஸ் ஆனப்ப சம்பந்தமே இல்லாம 350 கோடிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ அஜித் படமோ இல்ல ஒரு ஒண்ணும் இல்ல இப்ப எஸ்கே படமே ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டாலுமே சம்பந்தமே இல்லாம எது எது நடந்தாலுமே அதை வந்து ஒரு விஜய்க்கோட கம்பேர் பண்ணி அவங்களே பேசிக்கிறாங்க. லைக் அவன் மட்டும்தான் கோலிவுட்னு இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, புரியுது. இப்போ ஒவ்வொருத்தன் படம் ஒவ்வொன்னு ஏதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ப்ரோ எரிச்சலா இந்த படம் பாக்குறது ஹாலிவுட்டே எனக்கு ஃபுல்லா எரிச்சல் மாதிரி. லைக் இப்போ நீங்க காசு கொடுத்தா உங்களுக்கு அவார்டு கொடுத்துடலாம், புரியுதுங்களா? ஆமா. இந்த பிகைன்வுட்ல இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்களா ஆதவ அர்ஜுனா எல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் காசு கொடுத்து தானே ப்ரமோஷன் தான். வெறுப்பா இருக்கு. எங்க போனாலுமே இப்படி காசை கொடுத்து இல்லாத அவங்க வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த. கரெக்ட். காசு கொடுத்தா எல்லாத்தையும் செய்ய முடியும்னா ஏன் ஓட்டு காசு கொடுத்து எல்லாருடைய ஓட்டையும் காசு கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல ப்ரோ. அவ்வளவுதான் மேட்டர். அவனுங்க அங்கதான் நாக்காவானுங்க. அது இப்ப முதல்ல இருந்து இல்ல. 1992 விஜய் நடிக்க வந்த ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் பண்றாங்கன்னு பிஸ்மியே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம கோட்டை விட்டுட்டோம் யோகேஷ். ஆக்சுவலி சீனியர்ஸ் நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க. எந்த விஷயத்துல கோட்டை விட்டாங்கன்னா ஒருத்தவன் காலை பிடிக்கிறதே காலை வாடுறதுக்கு தான். அங்க விஜயகாந்த் காலை பிடிக்கும் போதும் சரி, இங்க என் தலைவனோட காலை பிடிக்கும் போதும் சரி, அது காலை வாடுறதுக்கு தான்ன்றது ஆரம்பத்துல தெரியாது. ஏன்னா வளர்ந்த மரம் தான் நிழல் கொடுக்கும்.
பழுத்த மரம் தான் கல்லடி படும். அந்த மாதிரி தான் வளரணும்னா வளர்ந்தவங்களை பத்தி பெருமையா பேசுறது. இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஹியூமனா நீங்க ஒரு 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 சைக்காலஜிக்கலா இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மள ரீச் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி ரீச் ஆன ஒரு ஒரு பைப் மூலமா நம்ம கிட்ட ஈஸியா ரீச் ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. அதுதான் ஆரம்பத்திலேயே இது ஓரளவுக்கு அன்னைக்கு ஓரளவுக்கு புரிதலோ ஒரு விவரமோ அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா மக்கள் அன்னைக்கே வந்து இவன் யாரா கோமாளின்னு சொல்லி தட்டியிருப்பாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் கோமாளியாவது என் பையனை பாருங்கடா அப்படின்னு சொல்லி தான் விஜயை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எஸ்எஸ்சி யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு தான் அடல்ட் கண்டென்ட். கிளாமர் ஹீரோயின்ஸை வந்து கிளாமரை ட்ரெஸ் பண்ண வச்சு ஹீரோயின்ஸை வந்து கிளாமரை டான்ஸ் ஆட வச்சு அந்த மாதிரி படங்களை வந்து அதிகமாக சீன்ஸை வச்சு ஆடியன்ஸை உள்ள தேட்டருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 13 படங்கள் விஜய் அப்படிதான் நடிச்சாப்புல. அதுக்கப்புறம் எழில்ன்ற ஒரு இயக்குனர் வந்து துல்லாத மனம் துள்ளும்னு ஒரு படம் ஒன்று பண்றாரு. அந்த படம் அவருக்காக எழுதப்பட்ட படம் கிடையாது, வடிவேலுக்காக எழுதப்பட்ட படம். துல்லாத மனம் துள்ளும்ன்றது வடிவேலுக்காக எழுதப்பட்ட படம். அந்த படத்தையே அங்கேருந்து ஆட்டைய போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிச்சு அப்படியே ஒரு லவ்வர் பாயா கொண்டு வந்து பிரியமுடன், அது ஷாருக் கானோட பாசிகர் படத்தோட ரீமேக், அபிஷியல் ரீமேக் கிடையாது, திருடப்பட்ட கதை. அந்த கதையை இங்க பிரியமுடன் சொல்லி ஒண்ணு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளி ப்ரொடியூசருக்குள்ள வெளி டைரக்டர் என் பையனை தன்னை டைரக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பையன் ரீச் ஆக மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு போட்டி இங்க அஜித், பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையை ஒண்ணு கொண்டு வந்து அவங்கள போட்டியா அவங்கள வம்பிழுத்து அந்த மாதிரி அவங்கள வம்பிழுத்து படங்கள்ல சுட்டி காட்டுறது, படங்கள்ல வந்து எதிர்மறையா பேசுறது. அதுல பிரசாந்த் டவுன் ஆயிட்டாப்புல, அஜித் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல. ஸோ அஜித்தை வந்து குறை சொல்லி அஜித்தை கிண்டல் அடிச்சோம், அஜித்துக்கு வந்து சவால் விடுற மாதிரியோ இந்த மாதிரி படங்களை டைலாகோ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணி ஒரு போட்டி வேணும் இல்லையா? அப்போதானே வந்து மக்கள் ரசிகர்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த சண்டையை உருவாக்கி அதுக்கப்புறம் அஜித் வந்து நீ எனக்கு எதிரியா இருக்கிறது ஒரு தகுதி வேணும், உனக்கு அந்த தகுதி நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும் போது அதுக்கப்புறம் இங்க யாரடா நம்ம சீண்டி பார்க்கலான்னு வரும்போது என் தலைவனை தொடுறான். ஆனா அவன் தொட்டான் கெட்டான், தொட்ட உடனே கெட்டான். இது வரைக்கும் அண்ணாத்தை படத்துல வாய வச்சதுக்கு அப்புறம் இங்க ரஜினி எடுத்த நான் தான் நிரப்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு ஹிட் கொடுக்க முடியல விஜயால. நீங்க எப்ப வாய வச்சானுங்கன்னா இவன் வந்து ஒரு அவங்க டெம்ப்ளேட் வாய மாதிரி வச்ச கிரியேட் டைம் பண்ணிட்டாங்க. அவங்க வாய வச்ச டைம் அக்யூரேட்டா சொல்றேன். துப்பாக்கின்னு ஒரு படம் வருது. அந்த துப்பாக்கின்னு படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க தளபதி தான், எங்க விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேட்டி கொடுக்க வச்சு ரசிகர்களை தூண்டி விட்டு அப்படி பண்ணானுங்க வேலை. அதுக்கான பதிலடி தான் லிங்கா படத்தோட வந்து செலிப்ரேஷன்ல இங்க ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க தலைவர் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நேரத்துல தான் இவன் வளர்ந்ததே. இதான் ஃபேக்ட். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி அவர் கபாலின்னு ஒரு லிங்கான்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் சரியா போல. அந்த நேரத்துலயும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு என்ன, சிங்காரவேலன். அந்த சிங்காரவேலனை தூண்டி விட்டு இங்க வந்து 2 நல்ல படம் ஓடல, காசு கேளு அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு இந்த வேலையை பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவன் முடிச்சுக்கிட்டாப்ல கபாலின்னு ஒரு படம் பண்றான். கபாலில மொத்த சினிமாவை இந்தியாவே மொத்தமா திரும்பி பார்க்க வச்சுட்டாப்ல. எனக்கு அதே மாதிரி படம் கொடு, எனக்கு அதே மாதிரி பாட்டு கொடுன்னு சொல்லி அதே சந்தோஷ் நாராயணனை தூக்கி பைரவான்ற படத்துல ஒர்க் பண்ண வச்சு வரலாம் வரலாம் வா பைரவா அப்படின்னு கபாலிடா நெருப்புடா அந்த டோன்லயே பாட சொல்லி அங்க பண்ணானு. படம் ஃபிளாப் ஆச்சு பைரவா. ஸோ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் தெரி மெர்சலு கபாலி படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு என் பையனை வச்சு படம் பண்ணுங்கன்னு சொல்லி பேச வச்சு தெரி படம் பண்ணது. இப்ப புரியுதுங்களா? அவனுடைய வளர்ச்சி 98% மற்றவங்களால தான். ஆன்லைன் அபியூஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி
பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரோ. இப்போ வர எஸ்கே முதற்கொண்டு அதே தான். இந்த மாதிரி நெட் ஓகே, ஓகே. மெர்சல். பெரிய மெர்சல் ஆரம்பிச்சது. புலியில கூட ரைடு விட்டு அண்ணன் ஒத்துக்கின்ற தானே 5 கோடி இதுல கேஷா வாங்கியிருக்காண்டு. ஆமா. அது அங்க கட்டுறேன்னு வந்து சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஐடி ரைட்ல வந்து கேள்வி கேட்கும்போது, ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணது, ஜாங்கிரி குடுத்தது, பூ நாங்க தான் வாங்கணும், பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுனாங்க, குச்சமே இல்லாம. ஆமா. அதுக்கு வேற எக்ஸம்ஷன் கேட்டிருக்கிறாரு. அந்த 64,00,000க்கு இதுல ஃபேன்ஸுக்கு செலவழிச்சாண்டி. ஆமா. அந்த 16 கோடிக்கு அது ஒண்ணு பிடி செல்வகுமார் அவர் புரொடியூசர். அவர் விஜயோட மேனேஜரா முதல்? என்னங்க? புலி பட ஆமா, புரொடியூசர். ஆமா, ஆமா, ஆமா. முன்னாள் ம். பிஆர்ஓ. அவர் தான் அது சொல்லிட்டு இருந்தது தான். புலி படத்தால தனக்கு சரியான நஷ்டமாமா 27 வருஷம் உழைப்பு போச்சுன்ற மாரி. ஏதோ பேட்டியெல்லாம் ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. ஸோ இப்படி வளர்ந்தவர் தான் விஜய். இப்ப நீங்க துப்பாக்கி தூக்கி அங்க கையில குடுக்குறீங்கன்னா, உன்னோட நெகட்டிவிட்டி அங்க போய் சேரும். ஏன்னா இவன் பாசிட்டிவிட்டி சம்பாதிச்சலாம் எதுவுமே கிடையாது. பாஷா பாய் கேக்குதா? என்ன ரொம்ப பிஸியோ? நேற்று வர முடியல ப்ரோ, சாரி. பரவாயில்ல. இது நம்ம வந்துட்டு திருப்பி அவன் ஹிஸ்டரிய சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசா அவங்க சொல்லிட்டு இருக்கீங்களா காக்காவோட ஹிஸ்டரி? நான் இந்த பக்கம் அப்டேட் தலைவன் வாயில இருந்து அப்டேட் வந்துச்சுல இன்னைக்கு. அது ஒண்ணு டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ஸ்கிரீன் பிளே எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க தலைவருக்கு தெரியுமா? 4 பேர் 5 பேர் சேர்ந்து போட்டிருந்தீங்க. பார்த்தேன். மணிகண்டன், மணிகண்டா, கே. ரவிக்குமார், இதுல தேசிங் பெரியசாமி சேர்ந்திருக்கிறாப்ல. தேசிங் பெரியசாமி எல்லாம் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் முடிக்கல, எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான்.